ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்னென்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்திராணி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் கபிலா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த வீட்டில் வேறு யாருக்கும் தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும். நீயே இப்படி டென்ஷனாக எல்லாத்தையுமே காட்டி கொடுத்துருவ போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கபிலன் வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களாக்கா அப்பா என்ன மாதிரி வேலையை பார்த்து வச்சிருக்காருன்னு, எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்ல, இதை கேட்டுட்டு இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு கபிலா, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதையும் சொல்லி அவரை டென்ஷன் படுத்த வேண்டாம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த யாருக்கிட்டையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இந்திரன் ரூம்குள்ளே போயிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாளாக சிவா வந்து நான் இந்த உண்மையை தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, அந்த உண்மை இதானா? அப்போது சித்தப்பா தான் உண்மையான அப்பாவா சிவாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ நாள் சிவாவை புரிஞ்சுக்காம கண்டபடி திட்டேனே, நம்ம வீட்டை வாரிசாச்சாவா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இந்திராணிக்கு சிவா தான் உதயபெருமாளோட மூத்த பையன் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. அதனால இவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்திராணி நினைக்கிறாங்க. இந்திராணி போயிட்டு ஐலி சிவா கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஐலி சிவா ரூமில் கதவை தட்டுறாங்க. அப்போ ஐலி கிட்ட கேட்குறாங்க, ஐலி உள்ளே வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஐலி சிவா சொல்கிறாங்க, வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இந்திராணி சிவா கிட்டேயும் ஐலி கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னைய மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா உங்களை ரொம்பவே திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவா சொல்கிறாங்க, அக்கா நீங்களாம் எதுக்குக்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, உங்களுக்கு என்னை திட்டுறதுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ இந்திராணி ஐலி கிட்ட சொல்கிறாங்க, ஐலி நான் ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கேன், உனக்கு கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சு, தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை வைக்கவே இல்லையே, அதனால உனக்கு நான் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் இந்த வீட்டிலே நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐலி சிவா ரெண்டு பேருமே திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன சிவா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஐலி கண்ணாலே சிவா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐலி, நான் கொடுக்குற புடவை எல்லாத்தையுமே கட்டிட்டு காலையில் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கணும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ரிதிகா வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு செல்வராணி கிட்ட போய் சண்டை போடுறாங்க. அத்தை இந்த வீட்டில் என்னத்த நடக்குது, என்ன அண்ணி ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்காங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ண அவளுக்கு ஃபர்ஸ்ட் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, முறையாக கல்யாணம் பண்ண எனக்கு இன்னும் அந்த ஃபங்க்ஷன் வைக்கவே இல்லை, இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, நீ கோவப்படுறதுலேயும் நியாயம் இருக்கு ரித்திகா, இந்திராணியை நான் சும்மா விட மாட்டேன், இந்த மாதிரி விஷயத்துலலாம் கண்டிப்பாக இந்திராணியை எதிர்த்து கேள்வி கேட்டாதான், அப்படி இல்லைனா அவள் இஷ்டத்துக்கு அந்த ஐலிக்கு இந்த சொத்தையை கூட எழுதி வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து செம்ம டென்ஷனாக ஹாலுக்கு போகிறாங்க. இந்திராணியை கூப்பிடுறாங்க. அப்போ இந்திராணி வராங்க. அப்போது இந்திராணி செல்வராணி கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு சித்தி, எதுக்காக ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ செல்வராணி சொல்கிறாங்க, நீ பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திராணி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ செல்வராணி சொல்கிறாங்க, முறையாக கல்யாணம் பண்ண நம்ம ரித்திகாக்கு கபிலனுக்கு தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் இன்னும் நம்ம வைக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஐலிக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என்ன சித்தி இதுதான் உங்கள் பிரச்சனையா, அதுக்கு என்ன, நாளைக்கு ரெண்டு பேருக்குமே ஒன்றா தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது செல்வராணிக்கு இந்திராணி பேச்சை மீறி எதுவுமே பேசுகிறதுக்கு வாய் வரவே இல்லை. அதனால நம்ம செல்வராணியும் சரி இந்திராணி உன்னோட இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரித்திகாவுக்கு செம்ம கோபம் வருது. என்னத்த அவங்க சொல்கிறாங்க, நீங்களும் தலையாடிட்டு வரீங்க, ஓடி போன ஒருத்தியோட என் ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, அது என்ன ஐலி நானும் ஒன்றா, கேவலம் ஊரு பேர் தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் உட்காந்துருப்பாளாம், அவளுக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் கிராண்டாக வைப்பாங்களாம், அவள் கூட சேர்ந்து எனக்கும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணுமா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா உனக்கு என்னதான் பிரச்சனை, எனக்கும் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வேணும்ட்டு நீ கேட்ட அந்த உரிமை உனக்கு இருக்கு, ஆனால் அதே ஒன்று அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிற உரிமை உனக்கு எப்போவுமே கிடையவே கிடையாது. ஒழுங்காக நான் கொடுத்த புடவையை கட்டிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வாங்க, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரித்திகாவும் கோவமாக அந்த புடவையை எடுத்துகிட்டு போயிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போது செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க, ரித்திகா நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்போதைக்கு இந்திராணி கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்கிறனால நம்மளால் அவளை மீறி எதுவுமே இந்த வீட்டில் செய்ய முடியாது, அப்படி செஞ்சால் விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத அவளே நம்ம கிட்ட சொல்லியிருக்கா, அதனால வேற வழி இல்லை, இந்திராணி சொல்கிறபடி தாம்மா நம்ம நடந்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, என்னத்த நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவள் ரேஞ்ச் என்ன என்னோட ரேஞ்ச் என்ன, நான் அந்த கம்பெனிக்கு சிஇஓவாக ஆக போகிறேன், என்னோட ரேஞ்சுக்கு ஈக்குவலாக அந்த ஐலியை உட்கார வைக்கிறதே எனக்கு
சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, உன்னோட கோவம் நியாயம்தான், ஆனால் இப்போ நம்மளுக்கு வேற வழி தெரியல. இந்திராணி சொன்னதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டினா மட்டும்தான் இந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி இல்லைனா இந்திராணி வேற முடிவு எடுத்துரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரித்திகா வந்து செல்வராணி கிட்ட சொல்கிறாங்க, என்ன அத்தை இந்திராணிக்கு பயப்படுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் மட்டும் அந்த கம்பெனிக்குள்ளே போயிட்டேன், அடுத்து இந்திராணியோட பதவியில் நான் தான் உட்காருவேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இந்திராணியை இந்த வீட்டிலே இருக்க விட மாட்டேன், இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கபிலன் வராங்க. ரித்திகா ரொம்ப கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு கபிலன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, நீ கோவப்படுறதுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது. என்ன ஃபங்க்ஷன் தானே, அது யாரோட நடந்தா என்ன, நீ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரித்திகா வந்து கபிலனை பார்த்து செம்மையாக முறைக்கிறாங்க. செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, உன் மனசில் ஒரு குறிக்கோளை மட்டும் வச்சுக்கோ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த கஷ்டம்லாம், நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ பின்னாடி நம்ம நல்லா இருப்போம், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ கம்பெனிக்குள்ளே காலை எடுத்து வைக்கிற நேரம் கண்டிப்பாக எல்லாம் நல்ல நேரமாக தான் இருக்கும், நீ அந்த கம்பெனியில் எல்லா வேலையும் கற்றுக்கிட்டு சிஇஓ பதவியில் நீ உட்காரணும், அதுக்கப்புறம் உன்னோட ராஜ்யம் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வேறு வழி இல்லாமல் ரித்திகாவும் தாலி பிடிச்சி கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க. அங்கே வந்துட்டு ரித்திகாவுக்கு சந்தோஷமே இல்லை. இந்திராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரித்திகா, எல்லாருமே இருக்காங்க, நீ கொஞ்சம் சிரிச்சு மூஞ்சாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரித்திகா வந்து இந்திராணியை பார்த்து செம்மையாக மறிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஐலி சிவாவை தான் காட்டுறாங்க. ஐலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க, என்ன சிவா நடக்குது இங்கே, இந்திராணி அன்னைக்கு நம்ம மேலே டவுட் வந்துச்சு நினைக்கிறேன், அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து சிவா கிட்ட சொல்ல அதுக்கு சிவா சொல்கிறாங்க, ஐலி நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம இங்கே நடிக்க தானே வந்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம், நம்ம உண்மையை நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இங்கே சிவா வந்து மனசில் நினைக்கிறாங்க, ஐலி கோயிலில் தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்ட முடியல, ஆனால் இந்திராணி அண்ணி இப்போ ஏற்பாடு பண்ண இந்த ஃபங்க்ஷனால் உன் கழுத்தில் நான் தாலியை கட்ட போகிறேன், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்போது ஐலி வந்து சிவாவை பற்றி சொல்கிறாங்க, என்ன சிவா உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே கிடையாதா, இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா வந்து ஐலி கிட்ட சொல்கிறாங்க, எல்லாமே நடக்கிறது நம்ம நல்லதுக்கு தான் ஐலி, இப்போ நான் ஏதாவது பேசுனேன் அப்புறம் இந்திராணி அண்ணி கண்டுபிடிச்சிருவாங்க பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எது எப்படியோ நம்ம இந்திராணிக்கு இப்போயாவது சிவா வந்து தன்னோட தம்பி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம ரித்திகாவுக்கு முதலிடம் கொடுக்கறத விட நம்ம ஐலிக்கு தான் இந்திராணி எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரித்திகாவுக்கு செம்மக்கவும் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிஇஓ பதவி, எம்டி பதவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து ஓவராக பேராசைப்பட்டு இருக்காங்க. பட் அது எல்லாத்துக்குமே தகுதியான ஒரே ஆள் நம்ம ஐலி மட்டும்தான். ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம ஐலி தான் இந்த வீட்டோட மருமக அப்படின்ட்டு நம்ம இந்திராணி முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் ரித்திகாக்கு இருக்கிற மதிப்பை விட இப்போ ஐலிக்கு தான் மதிப்பு அதிகமாகிடுச்சு. ஏன்னா சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு. அதனால நம்ம ஐலிக்கு தான் எல்லா அங்கீகாரத்தையும் நம்ம இந்திராணி கொடுத்துருவாங்க. ரித்திகா இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் எபிசோட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் போக போகுது. ரித்திகா ஐலி இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொம்ப போட்டி அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்திராணியும் எல்லா பொறுப்பையும் நம்ம ஐலி கிட்ட தான் ஒப்படைக்கணும். இப்படியே கதைக்களம் விறுவிறுப்பாக போச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.